Taste the Daily. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை இயக்க ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் வெளியிட்டுள்ளது இந்த விடியா திமுக அரசு. ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகளை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 28 டெண்டருக்கான இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் அன்றைய தினமே டெண்டர் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நெல்லை போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்ய டெண்டர் கோரப்பட்ட நிலையில் தொழிற்சங்கங்கள் அதை கடுமையாக எதிர்த்தன. இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகர பேருந்துகளுக்கும் அதே மாதிரியான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பல நாள் கோரிக்கையான ஊதிய உயர்வு, பணப்பலன்கள், ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை கொடுக்க மறுத்து அடம் பிடித்து வந்த விடியா திமுக அரசு தற்போது அவர்களின் அடிமடியிலேயே கை வைத்திருக்கிறது. இந்த டெண்டர் மூலமாக சென்னையில் உள்ள மாநகர பேருந்துகளை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தனியார் நிறுவனங்கள் தரும். அப்படி வேலைக்கு அவர்களை அமர்த்தும் பட்சத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பணிகள் கேள்விக்குறியாகும். ஏற்கனவே சென்னையில் தனியார் பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று காய் நகர்த்தி வரும் திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு போக்குவரத்து ஊழியர்கள். அந்த விவகாரம் பெரிதாக உடனே அதை அப்படியே கிடப்பில் போட்டது திமுக. கடந்த 2023ஆம் ஆண்டே இந்த பிரச்சனை பூதாகரமானதை அடுத்து நீதிமன்றம் தலையிட்டு தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பது ஊதிய முரண்பாடுக்கு வழிவகுக்கும் என்றும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது என்றும் சொல்லியதோடு போக்குவரத்து கழகத்தின் அபாயகரமான சோதனை என்றும் சொல்லி அந்த டெண்டரையே ரத்து செய்தது. ஆனால் தற்போது மீண்டும் அதே டெண்டரை தூக்கிக் கொண்டு வருகிறது திமுக. காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு அந்த நடவடிக்கை எடுக்கிறது என்றால் எதற்காக தனியாரை அணுக வேண்டும்? லஞ்ச லாவண்யங்கள் பெருகாதா? தனியார் நிறுவனங்களிடம் இருந்து கமிஷன் வாங்க திமுக இந்த நடவடிக்கை எடுக்கிறதா? உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி இப்படி ஒரு டெண்டரை கோரியிருக்கிறதா திமுக? அரசு போக்குவரத்து ஊழியர்களை பழிவாங்க துடிப்பதோடு அரசு போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கத்தான் இப்படியெல்லாம் செயல்படுகிறது இந்த விடியா திமுக என்பது தெள்ளத் தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.